ஒரு 3 டேர்ம்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு HCF கேட்குறாங்க. ஃபைண்ட் HCF ஆஃப் 4p² q³ r 8p³ q² r², 16p² q⁴ r³. இப்போ இது இப்படி கொடுக்குறப்ப நம்பர்ஸ்க்கு தனியாக இந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கு தனித்தனியாக எடுக்கணும். நம்பரை பொறுத்த வரைக்கும் 4, 18, 16. இப்போ 4 வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். 2 × 2 2னுடைய மல்டிபிள் எல்லாமே 2ஓட மல்டிபிள்னால் அப்போ 3மே 2ஆல் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது 4 டைம்ஸ் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு சமம். இப்போ இதிலே லோயஸ்ட்டு பார்த்தோன்னா 2 × 2 2 × 2 2 × 2. அப்போ நம்பர்ஸில் பொறுத்த வரைக்கும் 4 தான் நமக்கு வரும். இப்போ பியில் எடுத்துக்கிட்டோம்னா பியில் லோயஸ்ட் பவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா p² தான். எல்சிஎம் எடுக்கும்போது தான் நீங்கள் p³ எடுக்கணும். ஆனால் HCFக்கு p² தான் எடுக்கணும் இந்த டேர்மை பொறுத்த வரைக்கும். க்யூவில் லோயஸ்ட் பவர் வந்து ஸ்கொயர் தான், அப்போ q². ஆறில் லோயஸ்ட் டேர்ம் வந்து வெறும் 6. ஸ்கொயர் க்யூபு இதில் வராது இல்லையா, அப்போ காமனான இருக்கிறது எல்லாத்துலேயுமே 6 தான். அப்போ இதனோட ஆன்சர் வந்து 4p² q² r.